ஹாய் ஆல்மெடியாஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளோட நியூட்ரிமில் தான். ஸோ நம்மளோட நியூட்ரிமில் புதுசாக லான்ச் ஆகிருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த நியூட்ரிமில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸுக்கான மெயின் இன்க்ரீடியண்டாக இருக்குது. ஸோ இது எல்லாருமே எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத கேட்டுருக்கீங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி வெள்ள சோஃபியில் நியூட்ரி ஷேக் இருந்துச்சு, இப்போ நம்மளுக்கு நியூட்ரிமில் வந்திருக்கு. ஸோ இந்த நியூட்ரிமில் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம், ஸோ வெயிட் லாஸுக்கு என்ன மாதிரி சிஸ்டம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நான் அதுக்கு நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன்னா ஷேக்கர் எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட ஓரிஃப்ளேமோட வெல்னஸ் ஷேக்கர். ஸோ நான் இப்போ எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிற போது இந்த வெல்னஸ் ஷேக்கரில் நம்மளுக்கு பவுடர் பாட்டில் மாதிரி இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பவுடர்ஸ் ஓகே. ஸோ நீங்கள் நியூட்ரி ஷேக்கோட பவுடர் நீங்கள் வந்து நியூட்ரிமிலோட பவுடர் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ட்ராவல் பண்ணும்போது அதை பால் கூட மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ என்ன பால் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்க இது வந்து பார்த்தீங்கன்னா கவு மில்க். நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவு மில்க் எடுத்துருக்கேன். சரி, அது ஃபுல் கவு மில்க். ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ கவு மில்க் நான் எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 300 ml இதில் நம்ம விற்கிறோம். இதில் நம்மளுக்கு அளவு இருக்குது நியூட்ரி ஷேக் பவுலில். ஸோ 300 அளவு பார்த்துருக்கீங்களா? இது வந்து 300 தெரியுதா? ஸோ உங்களுக்கு 300 ml. ஸோ இந்த 300 ml நான் வந்து விற்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த நியூட்ரி பவுலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 300 ml மில்க் ப்ளஸ் வந்து நம்மளோட ஸ்கூப் வெள்ளா சோப்பி ஸ்கூப் எல்லாக்கிட்டையும் இருக்கும். ஸோ எல்லாருமே ஆர்டர் போட்டு எடுத்துக்கோங்க. இது நம்மளோட வெள்ளா சோப்பி ஸ்கூப் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெள்ளா சோப்பி ஸ்கூப்பில் நீங்கள் 2 ஸ்கூப் வந்து நீங்கள் இதில் போடணும், ஆட் பண்ணணும். சரியாமா? ஸோ இதில் வந்து நீங்கள் வேறு எந்த அளவுமே இல்லை. மற்றபடி நீங்கள் ஸ்கூப் உங்களுக்கு இல்லைன்னா 25 grams ஆஃப் பவுடர் நியூட்ரி மில்க் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 300 ml மில்க்கு ஆளார அப்படிங்கிறது ஓகே ஓகேம்மா. 300 ml மில்க் நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரி ஷேக் பவுடர். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெனிலா இருக்குது. நம்மளுக்கு வந்து எப்படி செட்டாக கிடைக்குது பார்த்தீங்கன்னா ஸோ வெனிலா ப்ளஸ் ஒமேகா 3 ஓகேவா? ஸோ இந்த 2 வெனிலா பவுடர் நியூட்ரி மில்க் பவுடர் ப்ளஸ் நம்மளுக்கு ஒமேகா 3 ஒரு செட்டாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நார்மலாக எனக்கு வந்து இது மட்டும் போதும், எனக்கு நியூட்ரி மில்க் மட்டும் போதும்னா இது நீங்கள் தனியாக ரெண்டு பேக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ நான் வந்து செட்டாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஒமேகா 3 சேர்த்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ பிகாஸ் ஒமேகா 3 வந்து மெமரி பவருக்கு இருக்குது, ஜாயின்ட் பெயின்ஸ், நீ பெயின்ஸுக்கு இருக்குது, அவங்களுக்கு நல்ல ஐ வந்து பவரை நம்மளுக்கு கொடுக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் அண்ட் மசிலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹார்ட் ஃபங்க்ஷனுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட ஒமேகா 3. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நியூட்ரிமில் என்னென்ன கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படி எல்லாமே சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 minutes வைக்கணும். ஸோ நான் காய்ச்சி ஆற வச்ச பாலில் வந்து நியூட்ரி மில்க் பவுடர் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுல் ஓகே. ஸோ ஒரு கண்டெய்னரில் ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்து அதில் வந்து நீங்கள் அதை வந்து போட்டு வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இதில் என்னோட நியூட்ரி மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குது. ஸோ நான் அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். சாக்லேட் ஃப்ளேவர் குடிச்சிட்ருக்கேன், அதனால் சாக்லேட் ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்கூப் பார்த்தீங்களா? 2 ஸ்கூப் ஆட் பண்ணிவிட்டேன். தெரியுதா? 2 ஸ்கூப் ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கண்டெய்னரில் இந்த மாதிரி அறுப்பு மாதிரி இருக்கும் இதை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேக் பண்ணணும். ஓகேவா? ஷேக் பண்ணி குடிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து மிக்சியில் பிளெண்ட் பண்ணி கூட நீங்கள் குடிக்கலாம். சரியா? நம்மளோட நியூட்ரி ஷேக் இது வந்து பார்த்தீங்கன்னா பாலில் மெயினாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பாலில் குடிக்கிறது தான் நல்லது. ஓகேவா? நீங்கள் எவ்வளோ தூரம் கவு மில்க் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. ஓகேவா? கவு மில்க்கே எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியுது என்ன ஓப்பன் பண்ண பால் இது அப்படி இருக்கும். ஷேக் பண்ணி ஒரு பிளெண்ட் பண்ணி ஒரு 10 minutes நல்லா அந்த பவுடர் எல்லாமே வந்து என்னது மிக்ஸ் ஆகிருக்கணும் பால் கூட. ஸோ இது எல்லாருமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கவு மில்க் எடுத்துக்கோங்க. சரியா? கவு மில்க் வந்து ப்ரிஃபரபிள். எனக்கு கவு மில்க் பிடிக்காதுன்னா சோயா மில்க் வந்து நீங்கள் வந்து 275 grams ஆஃப் சோயா மில்க் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரிஃபரபிள் வந்து கவு மில்க்கே நீங்கள் மாறுறது நல்ல பெட்டர் வந்து கவு மில்க் நீங்கள் எடுக்கிறது. ஓகேவா? ஸோ ஏன்னா இது வந்து அது கவு மில்க்கில் நம்மளுக்கு ஹையமோட ப்ரோட்டீன் இருக்குது. அது நம்மளுக்கு நல்லாவே எஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு கூட நம்மளுக்கு இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது ஒரு 10 நிமிஷம் இதை வச்சுட்டு நான் அதை குடிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த நியூட்ரிமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இதில் நீங்கள் உங்களுக்கு தெரியுதா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ப்ரோட்டீன் கொடுத்துருக்காங்க, கார்போஹைட்ரேட் இருக்குது கொஞ்சம் அமௌண்ட். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சுகர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது லைட்டாக ஒரு ஸ்வீட் அண்ட் ஃப்ளேவர் நம்மளுக்கு இருக்குமே தவிர இது எந்த விட ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் கிடையாது, எந்த விட ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு நேச்சுரல் சுக்ரோஸ் நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஃபேட் இருக்குது. ஸோ லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஃபேட், சேச்சுரேட்டட் ஃபேட், அந்த மோனோசாச்சுரேட்டட் இந்த மாதிரி கொலஸ்ட்ரால், டயட்ரி ஃபைபர் இந்த மாதிரி எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சாப்பாடு பதிலாக தான் எடுத்துக்கிறேன். சரியா? ஒரு மீலில் என்னென்ன இருக்கணுங்கிறது நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூட்ரிமிலை பொறுத்த வரைக்கும் ரைட் அமௌண்ட் ஆஃப் ஸ்லீப் ரொம்ப முக்கியம், ரைட் அமௌண்ட் ஆஃப் வாக் அண்ட் ரைட் அமௌண்ட் ஆஃப் டயட். இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஸ்லீப், வாக் அண்ட் டயட், இந்த 3 விஷயம் கண்டிப்பாக முக்கியம். ஸோ டயட் பற்றி வரேன். ஸோ ஒரு வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதும் சரி, ஓவர் வெயிட் ஆகிறதும் சரி, அண்டர் வெயிட் ஆகிறதும் எல்லாத்துலேயுமே டயட்டுங்கிறது முக்கியமான அம்சம். ஸோ இந்த நியூட்ரிமில் மட்டும் நான் எடுத்துட்டு டயட்டை நான் ஃபாலோ பண்ணலைன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரிமில் எடுக்கிறவங்களே டயட் ஃபாலோ பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணி தான் அவ்வளோ கேஜி ரெடியூஸ் ஆயிருக்காங்க. சரியா? ஸோ நம்மளுக்கு வந்து டயட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயட் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டுமே நம்ம ஒரு பிளேட் இருக்குன்னா அதில் 50% ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும். அதே போல் 25% கார்போஹைட்ரேட் இருக்கணும். அதே போல் 25% என்ன இருக்கணும்னா உங்களோட ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கணும். ஸோ இதில் ஆக்சுவலாக வந்து எப்படி மேம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்னா ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்ட உடனே எடுத்துக்கணும். இப்போ நான் நியூட்ரிமில் எடுக்கிறேன், இல்லைனா ஏதாவது சாதம் சாப்பிட்றேன், ஏதாவது சாப்பாடு சாப்பிட்றேன்னா உடனே நான் என்ன பண்ணக்கூடாது, ஃப்ரூட்ஸ் எடுக்கக்கூடாது. ஃப்ரூட்ஸ் ஒரு சாப்பாட்டுக்கும் ஃப்ரூட்ஸுக்கும் 1.5 hours நம்ம கேப் விட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரூட்ஸ் எடுக்கணும். இப்போ நான் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பதிலாக நான் நியூட்ரிமில் எடுக்கிறேன். பெட்டர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா லஞ்ச் ஏதாவது ஒரு இது எடுத்துக்கோங்க. எல்லா நாளும் ஒரே டைமிங் ஃபாலோ பண்ணுங்கள். லஞ்ச்னா லஞ்ச் டைம் ஃபாலோ பண்ணுங்கள், பிரேக்ஃபாஸ்ட்னா பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுங்கள் எவ்ரிடே. ஓகே, எவ்ரிடே. ஸோ டின்னர் வந்து நீங்கள் நியூட்ரிமில் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்கவங்க டின்னர் நியூட்ரிமில் எடுத்துட்டு நீங்கள்
யாருமே நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து நடக்கிறதுனா சும்மா இல்லை, நார்மலாக வந்து வெளிநாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க, 6-7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாக்கிங் போவாங்க, நைட்டு ரொம்ப நேரம் ஸ்லீப்பிங் முன்னாடி நல்லா வாக்கிங் போவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வாக்கிங் போகிறது கிடையாது. நம்ம சாப்பிட்றது 8-9 மணிக்கு சாப்பிட்றோம். ஸோ அப்போ இது எப்படி டைஜஸ்ட் ஆகும்? டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் டின்னருக்கு நம்ம நியூட்ரிமெண்ட் எடுத்துக்காதீங்க. பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க, லஞ்சுக்கு எடுத்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் காலையில் டைமிங் ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் இந்த டைமிங் தான் பிரேக்ஃபாஸ்ட். ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நியூட்ரிமீலும், மறுநாள் லஞ்சுக்கு நியூட்ரிமீல் வந்து அந்த மாதிரி 6 ஆக் ஃபார்மில் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட்னா பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான். அந்த 90 டேஸ் சேலஞ்ச் இது. ஓகே, இந்த 90 டேஸுக்கு நீங்கள் என்ன வெயிட்டில் இருக்கீங்க, எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன வெயிட்டில் இருக்கீங்க, என்ன இன்ஜஸ் இருக்குது, உங்கள் விஸ்ட் இன்ஜ் இருக்கிற வயிற்றில் இருக்க இன்ஜஸ் உங்களுக்கு கம்மியாகுது, அதே போல் வெயிட் உங்களுக்கு லாஸ் ஆகுது. ஸோ அதெல்லாமே கவுண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிக்சர் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் 90 டேஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற பிக்சர்ஸும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சரியாமா? ஸோ எவ்ரி டே அந்த 90 டேஸ் ஃபுல்லாகவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நியூட்ரிமீல் எடுத்துக்கோங்க, இல்லைனா லஞ்சுக்கு நியூட்ரிமீல் ஏதாவது ஒன்று தான். ஓகேவா? ஸோ அதே போல் மிட் டைம் ஒரு ஸ்நாக்ஸ் டைம் இருக்கும்ல, ஒரு 11 மணிக்கு நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும்ல, அப்போ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. 3 மணிக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும்ல, அப்போ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஈவினிங் வந்து சுண்டல் மாதிரி. ஓகேவா? நம்மளுக்கு ஃபைபர் அதிகமாக இருக்கணும், ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கணும். இல்லை பெட்டர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூட ப்ரோட்டீன் ஃபைபர் எனக்கு அதிகமாக வேணும் அப்படிங்கிற போது நீங்கள் வந்து எதுக்கு போகலாம்? நம்மளோட நியூட்ரிஷேக்கு கூட போகலாம். ஹை அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீனும் ஹை அமௌண்ட் ஆஃப் ஃபைபரும் இருக்குது. நியூட்ரிஷேக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி, ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நியூட்ரிமீல் கூட ரெண்டையுமே சேர்த்து எடுத்துக்கக்கூடாது. இப்போ நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நான் எடுக்கிறேன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுக்கலாம். லஞ்ச் எடுக்கிறேன்னா ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எடுக்கலாம். இல்லை காலையில் நான் நியூட்ரிஷேக் எடுக்கிறேன், லஞ்ச் நான் அந்த மாதிரி அது வந்து கேப் விட்டு தான் எடுக்கணும். அதே போல் வாக், நான் டயட் நான் சொல்லிட்டேன். அதில் நான் ஆயில் இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னு எல்லாருமே கேட்பீங்க. கண்டிப்பாக ஆயில் நீங்கள் தவிர்த்துடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 27 கிராம் ஆஃப் வந்து ஆயில் தான் அதில் ப்ரெசர்வேட்டிவ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை எடுத்துக்கலாம். மீன், முட்டை, இறைச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெட் மீட்னு சொல்லுவாங்க. ரெட் மீட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரெட் மீட்னா நம்மளுக்கு நேச்சுரலாக கிடைக்கிறது. இந்த வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணி வரது லைக் வந்து பாயில் சிக்கன் எல்லாம் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். மற்றபடி ரெட் மீட் எடுத்துக்கோங்க, அது ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சாலட் எடுத்துக்கோங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் சாப்பிட்றதுக்கு சாலட் எடுத்துக்கோங்க. காலையில் நைட்டு வந்து பாதாம ஊற வச்சு காலையில் குடிக்கிறது, வால்நட், பாதாம, டேட்ஸ் இதெல்லாம் ஊற வச்சு காலையில் வந்து சாப்பிட்றது, அந்த மாதிரி பழக்கத்தை கொண்டு வாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ், ஆக்சுவலாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் அமௌண்ட் தான் எடுத்துக்கணும். அளவுக்கு மீறினால் அமௌண்ட் நினச்சி, அதனால் கொஞ்சம் அமௌண்ட் அந்த சன்செட் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது போக வந்து பிட்டர் கடுவோ ஜூஸ் ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு ஜூஸாக இருக்கட்டும், என்ன ஜூஸாக இருக்கட்டும். நைட்டு பப்பாளி எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு 6 ஆஃப் என்ன ஃபுட் எல்லாம் எடுத்துக்கணும் தோணும் அது எடுக்கலாம். ஃபுல்லாகவே நேச்சுரல் தான். ஆயிலி கண்டென்ட், ஜங்க் ஃபுட் எதுவுமே கிடையாது. சுகர் கண்டென்ட் நீங்கள் சீனி ஐட்டத்தை ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டும் கம்மி பண்ணுங்கள். சால்ட் அண்ட் சுகர் வந்து கம்மி பண்ணணும். எது வெள்ளையாக இருக்கோ அதை கம்மி பண்ணுங்கள். சரியா? சால்ட் அண்ட் சுகர் வந்து கம்மி பண்ணுங்கள். ஸோ கரெக்டான மீல் எடுத்தாலே போதும். நம்மளோட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடுலேயே 2000 அமௌண்ட் ஆஃப் கலோரிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கலோரிஸ் வந்து என்ன பண்ணுது, நம்மளுக்கு அந்த டயட்டை வந்து கெடுக்கிறதுக்கு. நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டில் 500 கலோரிஸ் தான் நம்ம சாப்பிடணும். ஆனால் அதை மீறி தான் நம்ம சாப்பிட்றோம். மோர் தேன் 500 கலோரிஸ் அப்படின்னா 3 வேலையை வச்சுக்கோங்க. 1500 கலோரிஸுக்கு மேலே வருதா, கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 2000 கலோரிஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. டீ, காஃபி அவாய்ட் பண்ணுங்க. ஸோ பால் நீங்கள் எடுத்துக்கிறனா இந்த பாலே நமக்கு போதும். ஓகேவா? ஸோ எனக்கு இது ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் மிக்ஸ் பண்ணி இதை நான் எப்படி குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி குடிக்கக்கூடாது. இப்படி குடிக்கிறேன் அப்படின்னா என் சலைவாவோட மிக்ஸ் ஆகி தான் நான் குடிக்கணும். ஏன்னா சாப்பாடு எப்படி மென்று சாப்பிட்றேனோ அதே போல் இது குடிக்கும்போது நான் மென்று குடிக்கணும். நிறுத்தி பொறுமையாக நான் சாப்பாடு எவ்வளோ ருசிச்சு சாப்பிடுவேனோ அந்த மாதிரி நான் இதை சாப்பிடணும். படப்படன்னு குடிச்சிட்டு நம்ம ஓடிடக்கூடாது. சரியா? போது விட்டமின் கேப்சூல் எடுக்கக்கூடாது. சரி அடியர்ஸ், நீங்கள் வந்து மல்டி விட்டமின் கேப்சூல் நீங்கள் எடுக்காதீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதிலே விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதுனால இதில் மல்டி விட்டமினுக்கு அவசியமே கிடையாது. ஸோ மல்டி விட்டமின்ஸ் எடுக்க வேண்டாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் கால்சியம். இப்போ வந்து நார்மலாக மல்டி விட்டமின் எடுக்கும் போது அயன் அண்ட் கால்சியம் நம்ம எடுக்கக்கூடாது. அயன் வந்து பார்த்தீங்கன்னா கேப் விட்டு தான் கால்சியம் நம்ம எடுத்துக்கணும். சரியா? உடனே அயனும் கால்சியம் சேர்த்து எடுக்கக்கூடாது. அதே போல் அசசாஸ்திரினும் அயன் சேர்த்து எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கேப் விட்டு. அதே போல் எது எடுக்கிறதா இருந்தால் மீல் கூட சாப்பிட்டு எடுக்கணும். இப்போ நான் ஒமேகா 3 நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற போது ஒமேகா 3 வந்து நான் என் சாப்பாடு கூட நான் சாப்பிட்டு நான் எடுக்கணும் அப்படின்னா சாப்பாடு சாப்பிடும்போதே அது கூட எடுத்துக்கணும். நான் சாப்பாடு சாப்பிட்டு 1/2 மணிக்கு 1 மணிக்கு கழிச்சு என்னோட ஒமேகா 3 நான் வந்து ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் நான் எடுத்துக்கிறேன், ஆஃப்டர் லஞ்ச் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடாது. சரியா? உடனே எடுத்துக்கோங்க. சடனாக நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. மீல் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா? எனக்கு எப்படி 5 மினிட்ஸ் ஆகும். சரியா? உங்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நியூட்ரிமீல் எப்படி எடுத்துக்கணும்னு. அதே போல் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 2 to 3 liters ஆஃப் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே போல் வாக்கிங் வந்து 1000 ஸ்டெப்ஸ் ஆஃப் வாக்கிங் நீங்கள் கொடுங்க. ரெகுலராக மார்னிங் எக்ஸசைஸ், யோகா, ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஒரு நாள் யோகா பண்ணுங்கள், ஒரு நாள் ஜும்பா பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது நமக்கு பாடிக்கு ஒர்க் அவுட் கொடுங்க. மெயினாக எனக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க், ஹெவி ஒர்க் அவுட் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிற போது நீங்கள் வாக்கிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஹெவி ஒர்க் அவுட்ங்கிறது லைட் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணாலே ஓகே தான். ஓகேவா? ஸோ அந்த ஒர்க் அவுட் வந்து 30 மினிட்ஸ் ரெகுலராகவே பண்ணுங்க. சரியா? ஸோ இதை நீங்கள் ரெகுலராக பண்ணாலே நம்மளுக்கு வெயிட் லாஸ் செம்மையாகுது. ஒரு வாரத்துக்கு 1/2 கிலோலேருந்து ஒரு 2 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் ஆனவங்க இருக்காங்க. அப்போ 90 நாளைக்கு யோசிச்சு பாருங்க. 12 வாரங்கள் 2 கிலோ வச்சு பாருங்க எவ்வளோ கேஜி லாஸ் பண்ணுறாங்கன்னு. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 21 கேஜி வரைக்கும் லாஸ் பண்ணியிருக்காங்க அம்பாசிடர் ப்ரோக்ராமில். ஸோ இந்த மாதிரி சிக்கனு சூப்பரான உடம்பு நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற போது நம்மளோட நியூட்ரிமீல் ரொம்ப ரொம்ப அவசியம். மிஸ் பண்ணாதீங்க. ரெகுலராகவே எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.